அதாவது எக்ஸ்பான்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா பணம் தேவைப்படலாம். இப்போ ஒரு 25 கோடி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் பொட்டன்ஷியல் தெரியுது அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் இயரே 50 கோடி பண்ணலாம், 75 கோடி பண்ணலாம். டீம் பீப்புள் தேவைப்படலாம். நம்மளுடைய கெப்பாசிட்டியும் புரிஞ்சுக்கணும், அதே சமயத்தில் குரோத்தையும் அச்சீவ் பண்ணணும். அதை வந்து ஒரு பட்ஜெட்டில் செட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் என்ன இன்க்ரீஸ் ஆகுங்கிறதையும் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல குரோத்தை அச்சீவ் பண்ண முடியும். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். இன்னைக்கு ஒரு புதிய வீடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹவு மச் க்ரோத் த கம்பெனி நீடட். ஏன் இப்போ இந்த டாபிக் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து நியூ ஃபைனான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் நிறைய பேர் ஆல்ரெடி வந்து ஒரு டார்கெட் அல்லது ஒரு பட்ஜெட் வரக்கூடிய அதாவது பட்ஜெட்டுங்கிறது வந்து என்ன எஸ்டிமேட்டட் ரெவென்யூ, எஸ்டிமேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர், இதை வச்சு ஒரு நீங்கள் வந்து பட்ஜெட் வந்து அரைவ் பண்ணியிருக்கலாம் நிறைய பேர். சரியா? இப்போ நாங்கள் எங்கள் கம்பெனிக்கு அரைவ் பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு நிறைய டிவிஷன் வைஸ் இருக்குது. டிவிஷன் வைஸ் என்ன எஸ்டிமேட்டட் ரெவென்யூ, எஸ்டிமேட்டட் எக்ஸ்பென்சஸ், அது மாதிரி நீங்கள் வந்து அரைவ் பண்ணியிருக்கலாம். பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ஒரு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை நம்ம டார்கெட்னு எடுத்துக்கலாம். அதாவது பட்ஜெட்டு தான், பட் ஆனால் டார்கெட்டுங்கிறது வந்து ஒரு எவ்வளோ க்ரோத்து அப்படி வச்சுக்கலாம். இப்போ லாஸ்ட் இயரை விட இந்த இயர் வந்து நம்ம வந்து என்ன க்ரோத் நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த எக்ஸசைஸில் முக்கியமான ஒன்று. என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோவிலேயே நான் சொல்லியிருப்பேன், டேம்னு ஒரு வார்த்தை. டேம் அப்படிங்கிறது வந்து டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட்டு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பிஸ்னஸில் இருக்கிறீங்கன்னு பார்த்துட்டு அந்த பிஸ்னஸுக்கான இந்த டேமை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எவ்வளவு க்ரோத்துக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். நீங்கள் இப்போ ஒரு 25 கோடி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் பொட்டன்ஷியல் தெரியுது அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் இயரே 50 கோடி பண்ணலாம், 75 கோடி பண்ணலாம். அதுக்கு பேண்ட்வித், கேபிட்டல் பேண்ட்வித்து, கேபிட்டல் பணம், அதாவது எக்ஸ்பான்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா பணம் தேவைப்படலாம். டீம் பீப்புள் தேவைப்படலாம். சரிங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் நம்மளுடைய கெப்பாசிட்டியும் புரிஞ்சுக்கணும், அதே சமயத்தில் குரோத்தையும் அச்சீவ் பண்ணணும். ஸோ அந்த ஒரு பேலன்சிங் ஆக்டாக பண்ணணும். ஸோ அப்போ பண்ணும்போது நீங்கள் உட்காந்து இந்த எக்ஸசைஸை ஒர்க் அவுட் பண்ணினீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் டேம் அரைவ் பண்ணி, டேம் மட்டும் கிடையாது, இப்போ டேம் வந்து இருக்குங்கிற இடத்துல காம்படிட்டர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்க என்ன ப்ரைஸிங்கில் பொருளை விற்கிறாங்க, இல்லை நீங்கள் ஏதாவது இன்னோவேட்டிவாக பண்ணுறீங்களா, அதனால ப்ரைஸ் கம்பேரிஷனே வராதா. ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ரெண்டாவது உங்களுடைய பொருளோட விலை அதை ஏற்றுறதுங்கிறது ஒன்று. பொருள் விலை ஏற்றுறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. காம்படிஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் பொருளோட விலையை ஏற்ற முடியும். சரிங்களா? அதுவும் ஒரு லிமிட்டட் தான். ரொம்ப அதிகமாக ஏற்றுனீங்கன்னா கஸ்டமர் வந்து இது ஹை காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரமாட்டாங்க. ஸோ அப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ்க்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக பண்ணி டிஃப்ரெண்ட்டாக பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் காஸ்ட், அதான் வேல்யூ ஆடர்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளை வந்து நம்ம வந்து இட்லி வந்து ஒரு இட்லிக்கும் ஒரே கரண்டி, தோசைக்கும் ஒரே கரண்டி. இட்லி 10 ரூபாய்க்கு விற்கிது, தோசை 30, 40 ரூபா, 50 ரூபா வரைக்குது. அதில் என்ன ஆனியன் போட்டால் என்ன அதிகம், முட்டை போட்டால் அதிகம், காளான் போட்டால் அதிகம். ஸோ இந்த மாதிரி வேல்யூ ஆட் பண்ணுறது. சரிங்களா? அதே ஒரு கரண்டி மாவு தான். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய பிஸ்னஸில் ஏதாவது வேல்யூ ஆட் பண்ணி அது மூலிமா ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் ரைஸு, எக்ஸ்பான்ஷனு, மார்க்கெட் இருக்கா, இதெல்லாம் மார்க்கெட் இருக்குதாங்கிறத முதல்ல காம்படிட்டர் என்ன ப்ளே பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் வச்சு ஸோ உங்களால் என்ன மேக்ஸிமம் க்ரோத் பண்ண முடியுங்கிறத ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ நான் எங்கள் கம்பெனியில் ஒர்க் அவுட் பண்ணி வெவ்வேறு டிவிஷன், ஒவ்வொரு டிவிஷனும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. எங்களுக்கு வந்து இப்போ ஜாப்ஸ் இருக்குது, மேட்ரிமோனி இருக்குது, ஸ்ரீதியா இருக்குது, பீப்புள் இருக்குது. இப்போ நித்ரா பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து நாங்கள் 1 or 2 இயர் தான் ஆகுது. ஸோ அது வந்து எல்லாம் டெஸ்டிங் பேஸ் எல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து ப்ரொடக்ஷன், அதாவது வந்து ரியல் டைம் இதுக்கு யூசேஜ் போயிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 25,000 எம்ப்ளாயிஸ் வந்து எங்கள் ப்ராடக்ட் மூலிமா அவங்களுடைய அட்டனன்ஸ் அண்ட் பேரோவில் வந்து டெய்லியும் வந்து அட்டனன்ஸை வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறோம். அதெல்லாம் நான் வந்து 500%, 1000% க்ரோத்தை தான் நான் வந்து எய்ம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இயர் வந்து 25, 26 எல்லாம் வந்து அது 500% க்ரோத்தை கண்டிப்பாக மினிமம் 500% க்ரோத்தை எய்ம் பண்ணுறேன். இதே ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னா அது அவ்வளோ பண்ண முடியாது. அது 50% to 70% வரைக்கும் ஒரு க்ரோத் பண்ண முடியுங்கிற எனக்கு மார்க்கெட் அனலைஸ் பண்ண வகையில் 100% கூட பண்ண முடியும். அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது மார்க்கெட் சைஸு. பட் ஆனால் வந்து அதான் அந்த கண்ட்ரோல் க்ரோத்னு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி வந்து அது 50% 70% வரைக்கும் க்ரோ பண்ணலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். இதே ஸ்ரீதியா.com இருக்குது, எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டோர். அது ஆன்லைனில் இருக்குது, ரீட்டைல் இருக்குது. ரீட்டைலில் இப்போ ஆல்ரெடி வந்து திருச்செங்கோட்டில் இருக்குது, பிகி ரோட்டில் ஒரு ஷோரூம். இந்த ஃபைனான்ஷியல் இயரில் அட்லீஸ்ட் 1 or 2 ஷோரூம்ஸ் வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம்.
ஆன்லைன்லேயும் க்ரோத் என்ன பண்ண முடியும்னு பார்க்குறோம். அது கிட்டத்தட்ட ஒரு 30 to 40% க்ரோத்துக்கு எய்ம் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு டிவிஷனும் வெவ்வேறு மாதிரியான க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்குது. எல்லாத்துக்குமே டேம் இருக்குது. டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட் எல்லாத்துக்குமே இருக்குது. சில ஏரியாவில் இப்போ இதே எங்கள் மேட்ரிமோனி பார்த்தீங்கன்னா அது ஒரு காம்படிஷன் அதிகமாக இருக்கிற ஏரியா. ஏன்னா நாங்கள் வி ஆர் நாட் த ஃபர்ஸ்ட் பிளேயர். நாங்கள் சொல்ல போனால் லாஸ்ட் பிளேயர். ஆல்ரெடி நிறைய பேர் 20 வருஷமாக இந்த மேட்ரிமோனி ஃபீல்டில் இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து அதுக்கான இது வந்து பிளே வேற மாதிரி இருக்கும். இதே ஜாப்புக்கான பிளே வேற மாதிரி இருக்கும். பீப்புளுக்கான பிளே பீப்புளுக்கும் வந்து ஆல்ரெடி வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து காம்படிஷன் ஹெச்ஆர்எம்எஸ் சாஃப்ட்வேர், இது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர், அந்த மாதிரி சிஸ்டம் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான சாஃப்ட்வேர். இதில் நிறைய பேர் இருந்தாலும் நாங்கள் வந்து கொஞ்சம் இன்னோவேட்டிவாக நிறைய பண்ணியிருக்கிறோம். மொபைல் ஆப்பில் ரியல் டைமில் வந்து அட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி பார்த்துருக்குறோம். ஸோ அப்போ அது இந்த இன்னோவேட்டிவ் பண்ணும்போது கொஞ்சம் பிளே நல்லா இருக்கும். நம்ம மார்க்கெட்டில் கொஞ்சம் நல்லா விளையாட முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் உங்களுடைய ப்ராடக்டை என்னங்கிறத அசஸ் பண்ணிட்டு அதுக்கான மார்க்கெட்டு, நீங்கள் ஒரு ஊரில் இருக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு ஊரில் எங்களுதே ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஜாப்ஸ் வந்து ஆந்திரா தெலுங்கானாவிலையும் இருக்குது. அதுக்கும் க்ரோத்துக்கான அது வந்து ரொம்ப ஈவன் அது லாஸ் மேக்கிங்காக தான் இருக்குது. ஆஸ் ஆஃப் நோ வி டேக் இட் அஸ் செப்பரேட் யூனிட். இட் இஸ் லாஸ் மேக்கிங் யூனிட். பட் இந்த ஜாப்ஸ் எல்லாம் வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க, சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சந்தை வந்து ஒரு ஸ்கேல் ரீச் பண்ணுற வரைக்கும் அதில் வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுங்கிறது ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம். ஸோ அப்போ அதை நாங்கள் ஸ்கேல் பண்ணுறதுக்கான எல்லா எஃபோர்ட்டும் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ப்ராபப்ளி பை எண்ட் ஆஃப் திஸ் இயர் வந்து எண்ட் ஆஃப் திஸ் ஃபைனான்ஷியல் இயர் பிஃபோர் தட்டே நாங்கள் வந்து இதை வந்து பிரேக் ஈவனை கொண்டு வருவோம்னு வி பிலீவ். பட் ஆனால் ரெவன்யூ கம்பேரிசன் லாஸ்ட் இயரை விட இந்த இயர் வந்து வி ஆர் அங்கேயும் வந்து ஒரு 100% அரௌண்ட் 100% க்ரோத்துக்கு எய்ம் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த பிஸ்னஸில் இருக்கிறீங்க, டேம் என்ன இருக்குது, டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட், அதாவது மார்க்கெட் சைஸ் என்ன இருக்குது, காம்படிஷன் என்ன ப்ளே பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு உங்களுடைய க்ரோத் எவ்வளோ ஆகணும்னு டிட்டர்மைன் பண்ணி அதை வந்து ஒரு பட்ஜெட்டில் செட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் என்ன இன்க்ரீஸ் ஆகுங்கிறதையும் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல க்ரோத்தை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஐ விஷ் எவ்ரி ஒன் ஆஃப் யூ to achieve great success in this coming financial year. Thank you very much.